மாதிரி இடத்துக்குலாம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா எல்லாரும் ஒரு தடவையாவது வந்து அனுபவிச்சுருங்க. கூடவே சிவபெருமானோட அருமை சேர்க்க வாங்கி நாங்கள் உச்சியை நோக்கி போய் இப்போ நாங்கள் வந்து தொப்பையாஸ்வரர் சுவாமியோட மலை ஏறி ஒரு 2000 அடி கிட்ட வந்துட்டோம். காற்று இங்கே வந்து கடுமையாக காற்று அடிக்குது. இந்த மரத்தை பாருங்க, குறைச்சலாக வச்சாலும் ஒரு 150லேருந்து 170 வருஷம் இருக்கும். கள்ளி தான் அது. வேற மரமா அப்படின்னு வேற மரம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டாங்க பொட்டானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஓம் நம சிவா. நல்ல சில் காற்று. மணி 9 மணி ஆச்சு. இங்கே கீழே வரும்போது ஜாஸ்தி இருக்கும். என்ன இரிட்டேட் பண்றான். வயசு பார்த்து இந்த மலையேற்றத்தை பற்றி உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். ஏதாவது இந்த மலை எப்படி இருக்கு? கடினமாக இருக்கா இலகுவாக இருக்கா? மலை வேற லெவலில் இருக்கு. நல்லா சந்தோஷமாக இருக்கா உங்களுக்கு? என்ஜாய் பண்ணுறீங்களா? என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்க்குறது கலாபவன் மணி மாதிரியே இருக்கீங்க. அப்படியா? ஆமாம். இவர் தான் வந்து சந்தோஷ். பார்த்துக்கங்க. ஐயப்பா குருசாமி, பிரபு ப்ரோ. கிட்டத்தட்ட 6 மணிலேருந்து ஏறிட்டு இருக்கோம். எல்லாரும் ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏறிட்டு இருக்காங்க. இது சாதாரண மலை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குமரேசன் ஃபர்ஸ்ட் வராங்க. 4 காலில் தாங்க வரேன். 2 காலில் நம்பி வரல. 4 காலில் தான் வந்துட்டு இருக்கேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மலைக்கு மேலே அவங்க ஏறி இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கே டஃப். இந்த மலையை பற்றி சொல்லுங்க. ஹலோ, மலையில் ஏறிட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. இன்னும் நம்ம 50% தான் வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. இன்னும் 50% போகணும். இதுக்கு மேலே இதோட பிரம்மாண்டம் எப்படி இருக்க போது தெரியல. ஆனால் ஐயாவோட அழைப்பில் நம்ம வந்து காலை வச்சிட்டோம். கண்டிப்பாக நம்மளை ஒரு நல்ல தரிசனத்தை கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம யாத்திரையை தொடங்கணும். உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். சிவாய. நிஜமாலுமே அருமையான மலைப்பயணம். ஏறி வர்றது அண்ணா சொன்ன மாதிரி 4 காலில் தான் பாதி தூரம் ஏறி வர வேண்டியதாக இருக்குது. பட் இயற்கையோட காற்று வேற ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்குது. இதே மாதிரி நல்ல தரிசனம் அமையும் சிறப்பாக. ஓம் நம சிவாய. உங்கள் அனுபவத்தை சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நான் இறங்கி நான் கூட மொட்டை பாறைன்னு நினச்சி ஒன்று. ஆனால் நல்லா காற்று, நல்ல அருமையான ஒரு இது. ஸோ உங்களுக்கு எதாவது கஷ்டமாக இருந்தாலும் நடக்கிற அந்த கலப்பு தெரியல. அது வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ எல்லாரும் சொன்னதை கேட்டிங்கல்ல, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 6 மணிலேருந்து ஏறுறோம். இன்னும் ஏறிட்டே இருக்கோம். இன்னும் வந்து மிடில் ஆஃப் த ட்ரக்கிங்கில் தான் இருக்கும். இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. காற்று சூப்பராக இருக்குது. நல்ல அடர்ந்த நிழலாக இருக்குது. இந்த போர்ஷன் ஆஃப் இதை ஹில்ஸை தாண்டிட்டோன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சமதள பரப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும், வெயில் அதிகமாக இருக்குன்னாங்க. அதில் பாருங்க ஒரு இது இருக்குது பாருங்க, தேன்கூடு இருக்குது பாருங்க. பாருங்க இப்போ தான் வந்து கதண்டு இருக்கிறத காமிச்சு பாருங்க. தேன்கூடு இருக்குது. நாங்கள் வர வழியில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நிறைய தலையில் இடிச்சுருந்துருப்போம். எவ்வளோ தேனி இருக்குது பாருங்கப்பா. பார்த்து வாங்க வரவங்களாம். சரியான பெருசு மலை தேனி. இதுதான் சரியான பாய்சன். டிஸ்டர்ப் பண்ணாமல் வாங்க. மலை பயணத்தை தொடர்ந்து ஏறிட்டு தான் இருக்கும். மணி 10 மணி ஆச்சு. இன்னும் உச்சிக்கு போன பாட்டல்ல. மக்கள்லாம் ஏறிட்டுருக்காங்க.
பாருங்கள் மக்கள்லாம் அங்கே அங்கே என்னென்னு தான் ஏறுறோம். ஆ ஆ எல்லாரும் ஏறிட்டுருக்காங்க, மக்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. சரியான பின்னாடியெல்லாம் எல்லாரும் நல்லா நிழலில் நடந்து வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் பாருங்க, இதுதான் மக்கள்லாம் ஏறிட்டாங்க ஆல்ரெடி. பாருங்க குடிட்டு இருக்க சொன்ன மாதிரி தர்பேப்பல் கிட்ட வந்துட்டோம். மேலே ஏறாங்க பாருங்க. சரியான எடுத்துட்டேன். வந்தாச்சு நம்ம. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தர்பேஸ்வரை பார்க்கறதுக்கு வந்தாச்சு. ஒரே தர்பைக்குள்ளா இருக்கு. தர்பைக்குள்ள தானே பேர் தர்பை. ஆமா பாருங்க, எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஐயாசாமி மலைக்கு போனல, இதே மாதிரி மேலே இருந்துச்சுல, இதை பார்த்துட்டு அவர் அப்பவே சொன்னார், தொப்பையா மலையில் எப்படி இருந்துச்சு. ஆமா இல்லை வாங்க. லெமன் கிராஸ்ல எடுத்து மேலே
இல்லையே குபரேசன் சைலண்டாக இருக்கிறத பார்த்தா 5 கிலோமீட்டர் போகணும் போல இருக்கு. அப்படியே எல்லாம் திரும்ப தொப்பையா சுவாமியோட ஹைட்டுக்கு வந்தாச்சு. என் காற்று 60 கிலோமீட்டர் அடிக்கிறது தள்ளுது. நாங்கள் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கோம். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் இங்கே வாங்கோ, நான் வாங்கோ. இங்கே இங்கே பாரு, அப்பா தூங்கிட்டாரு. வாங்க நம்ம மேலே போயிட்டு கூப்பிடுறோம். இங்கே பாருங்க பிரதர், இங்கே வாங்க, சேர்ந்து நிலம் ஆளக்கண்ணா இங்கே வருங்க. ஆமா இங்கே பாரு, காசு இல்லை. மேலே போய் வந்து இந்த பாட்டிக்கிட்ட பேக் தருவோம். சரியா? இந்த ஒருத்தவங்க தருமையாக புரியுது. தேங்காய்லாம் இருக்கு, பூஜை பண்ண. கிட்டத்தட்ட காலையில் 7 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். நாங்கள் உச்சியை வந்து அடையிறதுக்கு 11 மணி ஆச்சு. இதெல்லாம் லெமன் கிராஸ் தர்பை, எவ்வளோ தர்பை இருக்குது பாருங்கள். மலையோட சரி, காற்று 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் அடிக்குது. ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியலை. கொண்டு வந்த தண்ணியெல்லாம் தீர்ந்துருச்சு. மொபைல் ஆளையே தள்ளுது. ஆமாம், என்ன நடந்துரும்ப்பா, எனக்கு ஏற கூட இறங்கிடுவேன். இந்த இறங்கும் பட்சத்தில் அந்த சரக்கரோட வந்தால் மட்டும் எனக்கு பயம். அதே தான் தமிழரசியும் அதே மாதிரி ஏறதை ஏறியோ இறங்கும் பட்சத்தில் சிரமப்பட்டு என்ன மாதிரி முடியுமா? இதான் சொன்னீங்க. சாஞ்சோன்னு வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய. மேலே ஏறி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. 20 நிமிஷம். ராமசாமி கொடுத்த பணம் சத்தமே வரல. ரொம்ப தண்ணி வேற இல்லை, தீர்ந்து போச்சு. கண்டிப்பா 3 லிட்டராவது கொண்டு வரணும். 3000 லிட்டர் கொண்டு வந்தாலும் பத்தாது சுவாமி. இல்லை, அதான் ரெங்க மலை. இந்த அதுக்கு பின்னாடி இருக்கிறது கொண்டராக்கி மலை. நான் வந்தாச்சு, சிவபெருமானை பார்த்தாச்சு. பார்க்க தானே இவ்வளோ ஆர்வம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என்னால் வீடியோவே எடுக்க முடியலை. காற்று வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் அடிக்குது. வீட்டு பள்ளம் ஆழம் போல எவ்வளோ மரம் மாதிரி முளைச்சி வருது தாழம். ஆமாம், மேலே ஏசி ரூம் இருக்குல்ல. ஏங்கஜி காற்றுதான் சின்ன சின்ன
ஒரு மணி விட்டு 4 மணி நேரம் நடந்து வந்தாச்சு. கடைசி நான் அப்படியே முன்னாடி நடந்து போகிறேன். டான்ஸர் டிஸ்கோ நம்ம போக வேண்டிய உச்சி மேலே வந்துடுச்சு. எல்லாருமே அங்கே ரீச் ஆயிட்டாங்க. நாங்களும் இப்போ அங்கே போயிட்டு இருக்கோம். மாடுக்கு இந்த குச்சி கொண்டு வச்சிருப்பாங்க தெரியுமா ஏங்கஜி? மாடு வத்தன மாதிரி மொபைலில் போட்டு அங்கே தான் இருக்கா? மொபைல் போட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணி ஐயா போலையா வெளியே வாங்க. தாமரை இங்கே 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 இருக்கு. நம்மளுக்கு முன்னாடி வேற பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்களா? சந்திரமா அரைக்கல பன்னீர் வச்சு கூட அரைக்கிறேன். ஆனா இந்த பன்னீர் வச்சு கொஞ்சம் அரைச்சாங்க. இல்லை நம்ம திருப்பதியில் அபிஷேகம் பண்ணிட்டு இன்னும் அரைக்கணும். இன்னும் கொஞ்சம் பன்னீர் ஊற்றுவோம்ல. பன்னீர் ஊற்றி கொஞ்சோண்டு வைங்க. ஆமா புகழையா வரட்டுன்றது முடிச்சு எல்லாரும் சாப்பிட்டு அவருக்காக நம்ம தான் சிவனடியார் இருக்காங்களே. கொஞ்சம் டயர்டாக இருக்கும். நீங்களும் சிவனடியார் தான். எல்லாமே சிவனடியார். புது சிவனையார் சிவபுராணம் பாடுறவங்க தான் உண்மையான சிவனடியார். ரவுடி ஐயராக்கும் படிஞ்சாலே நானும் 4 புக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயா பண்ணுங்கய்யா. நல்ல பூசி எங்க ஐயா தூரதா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களா ஐயா? ஆர்மி வரேன். ஐயா என்ன இருக்கு அபிஷேகத்துக்கு? என்ன இருக்கு? உள்ள இறக்குனா உங்க மொத்தமா இறக்கி விட்டுருவாங்க. உள்ள வாங்க பரவாயில்ல. எல்லாரும் இல்லை எல்லாரும் நின்னா பார்க்கலாம். சிவபுராணம் படிக்கலாமா? பாடுங்க பாடுங்க சொல்லாமா? சிவபுராணம் படிக்கலாம். வாங்கயா உள்ள. ஓம் நம சிவாய. பார்வதி வரையே பார்வதி வரையே வரையே துடி சிவனே போற்றி ஏகம்பத்துரையின் தாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி தாய் கனகத்திரளே போற்றி திருச்சிற்றம்பலம் ஐயா நந்திய பெருமாளுக்கு முன்னாடி அபிஷேகம்
நல்லா அடிக்கிறாங்க. தண்ணி அடிக்கிறாங்க. எங்க இருக்கு நாதம்? எங்க இருக்கு நாதம்? நாதந்தால் வாழ்க நாதாந்தால் வாழ்க கோடியான குருமனிதந்தால் வாழ்க ஆரம்பமாகி நின்று அன்பிப்பாந்தால் வாழ்க தேவரடி போற்றி பின்னாடி
விபூதி பூஜை மட்டும் ஜென்ம பாவம் எல்லாம் போதும். தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ செஞ்ச அனைத்து பாவமே விபூதியா போயிடும். எல்லாரும் வாங்க, செய்யாம இருக்காது. மோதிர ஒரு நாளே கட்ட ஒரு நாளே எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் கொடுங்க. நாளைக்கு பிரச்சனை போட்டு வருத்தப்படாம நாங்கள் பண்ணதுலேயே மனசு வரும். சரி, பண்ணவங்க அப்படி வெளில வரணும். அந்த மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். புகழையா பூசிக்கலாயா? அந்த கண்ணாடியில முடிச்சுக்கிட்டே கிடக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம மக்களே. நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு 12-1 மணி ஆச்சு. இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். நான் இப்போ தான் சாமி கும்பிட போயிட்டுருக்கேன். இப்போ தான் போயிட்டுருக்காரு. போங்க, சீக்கிரம் போங்க. பார்த்தீங்கன்னா வெயில் வந்து 57 டிகிரியில் அடிக்குது. ஒன்றும் அந்த தண்ணி எல்லாட்டையும் தீர்ந்து போச்சு. இப்போ நாங்கள்லாம் தண்ணி இல்லாமல் வேகமாக கீழே இறங்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பள்ளன்னு. இல்லை, ஷேர் ஆட்டோ வந்தது. பார்த்து மக்களே இங்கே பாருங்கள். இதான் கரூர். இதான் கரூர். அந்த பேப்பர் மில் தெரியுது பாருங்க. சேவை மையம், அந்த சேவை மையம் இருக்குது பாருங்க. இன்பா சேவை மையம் அந்த பாருங்க. மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ மலை தொடர்கள் இருக்குன்னு. இதெல்லாம் இறைவனோட படைப்பு தானே, வேறு என்ன சொல்கிறது. திண்டுக்கல் ஆரம்பிச்சு கரூர் போட்டோமா? ஆமாங்க, ஏன்னா பார்டர் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இல்ல பார்டர் இன்னும் வரலையே ஜங்ஷன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இறங்குறது. ஏறும்போது ஒன்றும் தெரியல, இறங்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிலோட கொடுமை பாருங்கள். சிவபெருமானோட அருள் ஆசீர்வாதம் இன்றைக்கி யாருக்கெல்லாம் கிடச்சிதோ அவங்க எல்லாமே இன்றைக்கி இந்த மலைக்கு வந்தாங்க. கூட்டாஞ்சோறு மாதிரி ஆளுக்கு கொண்டு வந்த வீட்டிலேருந்து சாப்பிட்டு இறைவனோட அருள் ஆசீர்வாதம் பெற்று எல்லோரும் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு சண்டை போட்டுக்காமல் போயிடும். இப்போ தண்ணி மட்டும் யாருக்கிட்டாச்சும் ஒரு பாட்டில் மட்டும் இருந்து இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்போ தெரியும் எங்கள் ஒத்துமை. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்டீக்காக கீழே இறங்கிட்டுருங்க. Oh my god, this is called very steep. அவங்க தூங்குறாங்க. எல்லாரும் இங்கே ஹலோ, வணக்கம் பாஸ். டவுசரை கிழிஞ்சு போச்சு. நல்லா இருக்கு. பாருங்க எங்க சிங்கத்தை சஜத்து போட்டான் அந்த குணா பையன். யாரு படுத்துருச்சு பாருங்க சிங்கம். எதுக்கு படிக்கிறீங்க? இது நினைஞ்சா என்ன நினையாட்டி என்ன இது தெரியுமா? மேட் இன் ரஷ்யா. என்னது ரஷ்யா வேஸ்ட் இது. இந்த இது ரஷ்யா வேஷ்டி லோக்கல் நினைச்சீங்க. அதனால என்ன இப்போ அப்படியே ரோட்ல போட்டு படுத்துருக்கீங்க. ரஷ்யா வேஷ்டி தலையில கட்டிக்க வேண்டியது, கொடி கட்டிக்க வேண்டியது, தலையில கொடியாட்டு கட்டிக்க வேண்டியது. இது வந்து ஏதாவது கோயிலுக்கு வேஸ்ட் கிஸ்டி திடீர்னு விட மாட்டாங்க. சந்தோஷம். இவரு என்ன பண்ணாரு, போயிட்டு இருக்காரு, ஒரு பின்னாடியே வந்தோம். திரும்ப எய்த்து வராரு. என்னங்க வலி இப்போதானே எடுங்க பிரசாத் எடுங்க. இது அங்க வாங்குறது இங்க தான் பிரிக்கிறீங்களா? சந்தோஷம். அநேகமா வந்து விவேக் வந்து மன்னவர் இறக்க போறாரு. எப்படா எங்களை விட்டுட்டு வந்தீங்கன்னு